இதயத்தின் ஆழ்ந்த இயக்கம் பாகம் 1. 2013 வருடம் ஏப்ரல் மாதம் திருப்பூரில் நம்முடைய தாஜி மாஸ்டர் ஆற்றிய சொற்பொழிவிலிருந்து சேவையும் பணிவும் அப்படிங்கிற தலைப்பை நம்ம படிச்சுட்டு வரோம். இதுல நேற்றுக்கு நம்ம முடிக்கும் பொழுது பாபுஜியிடமிருந்து பெறப்பட்ட விஸ்பர்ஸ் மெசேஜில் ஒரு மெசேஜை படிச்சிருந்தோம். அதுல மரபணு மாற்றத்தை பத்தியும் அதுக்கான தெய்வீக திட்டம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பத்தியும் பாபுஜி சொல்லியிருந்தாரு. அதோடைய தொடர்ச்சியை இப்ப படிக்கிறோம். பாபுஜியிடமிருந்து இது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு கூற்றாக இருக்கிறது. இந்த பயிற்சியை அத்தனை முக்கியமற்றதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்த பயிற்சி, அதாவது நம்முடைய தியான பயிற்சி, நம்மை அத்தகையதொரு அதிர்வு நிலைக்கு, அத்தகையதொரு ஆற்றல் களம் மிகுந்த நிலைக்கு கொண்டு செல்கின்றது. இனி வரவிருக்கின்ற எதிர்கால சகாப்தத்திற்கு ஏற்றவாறு நம்மை நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள தயார் செய்யும் என்று அவர் கூறுகிறார். அதி முக்கியமான நடவடிக்கை இன்னும் பூர்த்தியாக வேண்டியிருக்கிறது. அந்த நடவடிக்கை சிரமமின்றி நிகழ்ந்து விடாது. பல மனிதர்களால் அந்த நடவடிக்கையுடன் அதனால் ஏற்படுகின்ற விளைவுகளுடன் ஒத்துப்போக இயலாது. நமது ஆன்மீக ஆர்வலர்கள் அனைவரும் தங்களுடைய பயிற்சியினால் வலிமை ஊட்டப்படட்டும். அது புதிய சட்டதிட்டங்களை எதிர்கொண்டு அதற்கேற்றவாறு அவர்கள் தங்களை மாற்றி அமைத்துக் கொள்ள உதவும். அந்த சட்டதிட்டம் ஒரு ஆற்றலின் வெளிப்பாட்டில் இருந்து உதயமாகும். அதுவே எதிர்கால சகாப்தத்தின் குணாதிசயமாக இருக்கும் என்கிறார். எனவே தயவு செய்து அன்புடனும் குதூகலத்துடனும் மகிழ்ச்சியுடனும் பயிற்சி செய்வோம் என்ற ஒரு மாபெரும் தீர்மானத்துடன் செல்லுங்கள். நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய தீர்மானங்கள் ஒவ்வொன்றாக அவர் சொல்லிட்டு வர்றார். அதுல பயிற்சி செய்யணுங்கிற ஒரு தீர்மானம் எடுத்துங்கன்னாரு. இப்ப என்ன சொல்றாரு? அந்த பயிற்சியை அன்புடனும் குதூகலத்துடனும் மகிழ்ச்சியுடனும் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோடு இங்கிருந்து நாம் செல்ல வேண்டும். அடுத்த மெசேஜ் படிக்கிறாரு. 27 பிப்ரவரி 2002 புதன்கிழமை காலை 8 மணிக்கு வந்த மற்றொரு அருள் செய்தி. இந்த செயலை நீ மிகுந்த நெஞ்சுரத்துடன் முடித்திருக்கிறாய். நீ எங்களுடன் தொடர்ந்து வருவதை தேர்ந்தெடுக்கும் அதே நேரத்தில் அதற்கான வலிமை உன்னிடம் இருந்தால் உன் வழியில் நீ தொடர்ந்து செயல்படலாம். நாங்கள் உன் மீது எதையும் வலுக்கட்டாயமாக திணிக்கவில்லை. தீர்மானிக்க வேண்டியது நீதான். என் குழந்தாய், நீ சொல்வதை எங்களால் கேட்க முடிகிறது. இரு தரப்பிலும் எங்களால் இயன்ற வரை நாங்கள் சிறப்பாக செய்வோம். இது நமக்கு நேரடியாக சொல்கின்ற இன்னொரு முக்கியமான விஷயம். நீங்க சகஜ மார்க்கத்தை பின்பற்றி இந்த வழியில வருவதற்கு நாங்க உங்களுக்கு எல்லா நேரத்திலும் துணையாக இருக்கிறோம். அதே நேரத்துல இதற்கு பதிலாக நீங்க வேற ஒரு வழியை பின்பற்ற விரும்பினாலும் கூட அந்த நேரத்தில் நீனும் அந்த வழியை நீங்க பின்பற்றி போறதுல எங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. அப்படிதான் இதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் அதற்கான வலிமை இருக்கணும் உங்களுக்கு. நம்ம ஆன்மீக சாம்ராஜ்யத்துக்கான ஒரு இருக்கிறோம் அப்படின்னா அதோட மட்டும் இல்லாமல் இன்னொரு விதமாக என்ன செய்யலாம்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு நோக்கம் இருக்கலாம். அவங்க தனிப்பட்ட முறையில ஏதோ ஒரு விஷயத்தை சாதிப்பதற்காக உலகியல் ரீதியாக ஒரு ஒரு முயற்சியில இறங்குறவங்களாக இருக்கலாம். உங்களுக்கு அதுக்கான வலிமை இருந்தால் உங்கள் வழியிலும் நீங்கள் தொடர்ந்து செயல்படலாம். நாங்கள் எதையும் வலுக்கட்டாயமாக திணிக்கவில்லை. சகஜமா இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நீ இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு வா, எதுவும் வேண்டாம் உனக்கு அப்படின்னோ, இல்லை நீ கோயிலுக்கு போறதெல்லாம் விட்டுட்டு உன்னுடைய மத சம்பிரதாயங்கள்லாம் விட்டுட்டு கட்டாயமா இதை பண்ணுன்னு திணிக்கவோ இல்லை. ஸோ உங்களுடைய பாதைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அதுல தைரியம் இருந்தால், உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருந்தா ரெண்டுலயும் நீங்க பயணம் பண்றதை நாங்க செய்ய எதுவும் தடை பண்ணல. ஆனா எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்யணுங்கிறத நீங்க தான் தீர்மானம் கொள்ள வேண்டும். நீங்க எந்த தீர்மானம் எடுத்தாலும் சரி, அந்த விதத்துல உங்களுக்கு நாங்க உதவி செய்ய எங்களால் முடிந்தவரை இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. சேவை என்பது ஆன்மீக வாழ்க்கைக்கான உந்து சக்தியாக இருக்கிறது. அதற்கு அது 2 அர்த்தங்களை அளிக்கிறது.
தெய்வீகத்திற்கு சமர்ப்பிப்பதன் மூலமாக முன்னேற்றத்திற்கான அனைத்து நிபந்தனைகளும் நிறைவேற்றப்படுகின்றன. அது அதிக செயல்பாடுடைய சேவையோ அல்லது அமைதியான சேவையோ, தெய்வீக சக்திகளின் வசம் உங்களை ஒப்படைக்கும் பட்சத்தில் நம்பிக்கையுடனும் அன்புடனும் அதை செய்தால் போதும். அப்போது குறிக்கோள் அடையப்பட்டு விடுகின்றது. செய்யும் பொழுது, சேவையை செய்யும் பொழுது அதை மாஸ்டர்ட்ட ஒப்படைத்து விட்டு நம்பிக்கையோடையும் அன்போடையும் செய்தால் போதும். அந்த சேவை வெற்றி பெறுகிறதா தோல்வி அடைகிறதாங்கிறத பத்தி கவலை கிடையாது நமக்கு. நம்ம அதை அவர்கிட்ட அன்போட நம்பிக்கையோட ஒப்படைச்சிட்டு செஞ்சோம்னா அது எதற்காக செய்யப்படுகிறதோ அந்த குறிக்கோள் கட்டாயமாக அடையப்பட்டு விடும். ஒருவர் தன்னை சமர்ப்பிக்க பல வழிகள் இருக்கின்றன. சேவை செய்ய முன்வருகின்ற அந்த ஒரு விஷயமே உங்களை ஒரு நல்ல நிலையில் வைக்கிறது. நாம் செய்ய வேண்டியதை செய்கிறோம் என்ற நம்பிக்கையுடன் உங்களுக்குள் அமைதியுடன் நீங்கள் முன்னேறுகிறீர்கள். தீவிரமாக பயிற்சி செய்வதன் மூலமும் நீங்கள் சேவை செய்கிறீர்கள். நீங்கள் உங்களுக்காகவும் பணிபுரிகிறீர்கள். மேலும் மாபெரும் நோக்கத்திற்காகவும் சேவை செய்கிறீர்கள். ஒரு ஆன்மீக பாதையை நம்பிக்கையுடனும் அதிக ஆர்வத்துடனும் பின்பற்றுவது உங்களை ஒரு அதிர்வலையின் சுழலில் வைக்கின்றது. அதன் விளைவுகள் முடிவின்றி என்றென்றும் பிரதிபலிக்கின்றன. நீங்கள் உங்கள் நன்மைக்காகவும் அதற்கு அப்பாலும் இறுதியாக மறு உருவாக்கத்திற்கு முன்னோடியாக உள்ள இயக்கம் விரிவடையவும் செயல்படுகிறீர்கள். இந்த வார்த்தையை மாஸ்டர் திரும்பியும் அடிக்கோடிட்டு நம்ம படிச்சுக்கணும். நாம பயிற்சி செய்யற ஒவ்வொரு நாளும் நம்முடைய பயிற்சியின் மூலமாக நாம் நம்முடைய நன்மைக்காக, அதை தாண்டி மற்றவர்களுடைய நன்மைக்காக, இறுதியாக மனித குலத்தினுடைய மறு உருவாக்கத்திற்கு வழிகாட்டியாக முன்னோடியாக உள்ள இந்த சகஜ மார்க்கம் அப்படிங்கிற இந்த இயக்கம் விரிவடையவும், தெய்வீக திட்டம் செயல்படவும் நாம காரணமாக இருக்கிறோம். இதை மேலும் வலியுறுத்துவதற்காக நான் மீண்டும் கூறுகிறேன். இப்ப இதுவரைக்கும் படிச்சது அந்த 2வது மெசேஜ். அதுல உள்ள சாராம்சத்தை திரும்பி எடுத்து மாஸ்டர் சொல்றாரு. சேவை ஆன்மீக வாழ்க்கைக்கான உந்து சக்தியாக இருக்கிறது. இது ஒரு முக்கியமான விஷயம். நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு எது நம்ம தோல்வி அடையும் போது அல்லது மனசோர்வு அடையும் பொழுதெல்லாம் அதிலிருந்து மீட்டு நம்மளை உந்தி தள்ளக்கூடியது எதுன்னா சேவை அப்படிங்கிற விஷயம்தான். அதனாலதான் நிறைய நேரங்கள்ல ஆன்மீகத்துல நமக்கு ஒரு முன்னேற்றம் இல்லாத சூழ்நிலை, ஒரு சோர்வு எல்லாம் ஏற்படும் பொழுது நேரடியா போய் ஒரு 10 நாள் வாலண்டியர் ஒர்க் எதுலயா ஈடுபட்டு வரும் பொழுது அந்த எல்லா தடைகளும் விலகி நம்ம ஒரு புத்துணர்ச்சியோட இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ வாலண்டியர் ஒர்க்கு தான் சேவையே கிடையாது. தியானத்தையே நாம சேவையாக நினைத்து செய்யும் பொழுது எது நமக்கு சோர்வை அளிக்கிறதோ அதுவே நமக்கு உந்து சக்தியாக மாறுகின்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இதுல புரிஞ்சுக்கணும். தெய்வீகத்துக்கு சமர்ப்பிப்பதன் மூலம் முன்னேற்றத்திற்கான அனைத்து நிபந்தனைகளும் நிறைவேற்றப்படுகின்றன. அது அதிக செயல்பாடு உடைய சேவையோ அல்லது அமைதியான சேவையோ தெய்வீக சக்திகளின் வசம் உங்களை ஒப்படைக்கும் பட்சத்தில் நம்பிக்கையோடும் அன்போடும் அதை செய்தால் மட்டும் போதும் குறிக்கோள் அடையப்பட்டு விடுகின்றது. இப்ப சேவை செய்யறதுனா கடினமான வேலைகளை செய்யறது, மிகப்பெரிய பிரச்சனைகளை எதிர்கொள்வது, அதை சமாளிக்கிறது, அது மூலமாக செய்யறது தான் சேவைன்னு கிடையாது. அமைதியாக அமர்ந்து பயிற்சி செய்வதும் கூட சேவைதான். இந்த சேவைகளை நீங்க மாஸ்டர்கிட்ட உங்களை ஒப்படைத்துட்டு செய்யும் பொழுது, நம்பிக்கையோட செய்யும் பொழுது, அன்போட செய்யும் பொழுது, இந்த 2 மட்டும் நீங்க அதுக்குள்ளார உள்ளுக்குள்ளார கொண்டு வரும் பொழுது, நம்பிக்கையையும் அன்பையும் கொண்டு வரும் பொழுது, சேவையினுடைய உண்மையான குறிக்கோள் என்னவோ அது அடையப்பட்டு விடுகிறது. ஒருவர் தன்னை சமர்ப்பிக்க பல வழிகள் இருக்கின்றன. சேவை செய்ய முன்வருகின்ற ஒரு விஷயமே உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வருகின்றது. நாம் செய்ய வேண்டியதை செய்கிறோம் என்ற நம்பிக்கையுடன் நாம் என்ன செய்யணுமோ அதை செய்யறோம். அதுதான் என்னுடைய வேலை, அதை நம்பிக்கையோட செய்யறோம். சரியாக என்ன செய்யணுமோ அதான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேங்கிற நம்பிக்கையோடு நீங்க செய்தால் போதும். அமைதியுடன் நீங்கள் முன்னேறுகிறீர்கள். தீவிரமாக பயிற்சி செய்வதன் மூலமும் நீங்கள் சேவை செய்கிறீர்கள். நீங்கள் உங்களுக்காகவும் பணிபுரிகிறீர்கள். மேலும் மாபெரும் நோக்கத்திற்காகவும் சேவை செய்கிறீர்கள். ஒரு ஆன்மீக பாதையை நம்பிக்கையுடனும் அதிக ஆர்வத்துடனும் பின்பற்றுவது உங்களை ஒரு அதிர்வலையின் சுழலில் வைக்கிறது. அதன் விளைவுகள் முடிவின்றி என்றென்றும் பிரதிபலிக்கின்றன. நீங்கள் உங்கள் நன்மைக்காகவும் அதற்கு அப்பாலும்
இறுதியாக மறு உருவாக்கத்திற்கு முன்னோடியாக உள்ள இயக்கம் விரிவடையவும் செயல்படுகிறீர்கள். ஆகவே மீண்டும் மீண்டும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தயவு செய்து பயிற்சி செய்யுங்கள், பயிற்சி செய்யுங்கள், பயிற்சி செய்யுங்கள். அது இல்லாமல் நாம் வழியை தவறவிட்டவர்களாக ஆகிவிடுவோம் என்று அவர் தொடர்ந்து கூறி வருகின்றார். நேற்று பாபுஜியின் மகன் மிகவும் எளிமையான வார்த்தைகளில் மிகவும் ஆழ்ந்த சில விஷயங்களை கூறினார். சகஜ மார்க்கத்தின் உண்மையான அபியாசி யார்? அதனை பயிற்சி செய்யும் ஒருவரே. மேலும் உண்மையிலேயே யார் உண்மையான அபியாசி? உயரிய லட்சியத்தை தன் மனதில் கொண்டிருக்கும் ஒருவரே உண்மையில் அபியாசி, ஒரு உண்மையான அபியாசி ஆவார். இப்போ 2 விஷயம் சொல்றாரு மாஸ்டர். முதல்ல உண்மையிலேயே யார் அபியாசின்னு கேட்டா, ஐடி கார்டு வச்சிருக்கவங்க கிடையாது, ரிசப்டர்ங்கிறவங்க அபியாசி கிடையாது, மிஷன் ஒர்க்க தொடர்ச்சியா பாக்குறவங்க அபியாசி கிடையாது. யாரு தியானம் பண்றாங்களோ, யாரு பயிற்சி பண்றாங்களோ அவங்கதான் உண்மையிலேயே அபியாசி. ரைட்டு. அடுத்தது, அந்த அபியாசி எப்பொழுது ஒரு உண்மையான அபியாசியாக இருப்பார்? அப்ப பயிற்சி பண்ற மாதிரி நடிக்கிறவங்க எல்லாம் உண்மையான அபியாசி கிடையாது. பயிற்சி பண்றப்ப லட்சியத்தை கண்முன் நிறுத்தி அந்த லட்சியத்துக்காகவே தினமும் பயிற்சி பண்றவர் தான் உண்மையான அபியாசி. அப்ப நம்ம அபியாசி அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா, பயிற்சி செய்வது. பயிற்சி செய்வது உண்மையிலேயே அவர் அபியாசம்தான் பண்றாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா, மிக உயரிய லட்சியத்தை தன் மனதில் கொண்டு அதை அடைவதற்காக யார் பயிற்சி பண்றாங்களோ அவங்களே உண்மையான அபியாசி. நான் பிரிசப்டராக ஆக விரும்புகிறேன் போன்ற சிறிய விஷயங்களில் அவர் ஆர்வமில்லாதவராக இருப்பார். நம் ஜீவிதத்தின் சூட்சுமமான அம்சங்களை பற்றி கூறுவதானால், நம்மை பாதிப்பது எதுவாக இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ அது நம்முள் தான் இருக்கிறது. இததான் நம்ம இந்த பேச்சினுடைய ஆரம்பத்துல தாஜி சொல்லிதான் ஆரம்பிக்கிறார். நான் வெளிப்புற அபாயத்தை ஒரு உதாரணத்திற்கு உங்களுக்கு அளித்தேன். ஆனால் அதைவிட மோசமான அபாயங்கள் உள்ளுக்குள் மறைந்து கிடக்கின்றன. ஒட்டுண்ணிகளையும் பாக்டீரியாக்களையும் வைரஸ் தொற்று கிருமிகளையும் விட்டுவிடுங்கள். அதெல்லாம் விட மோசமானது என்ன அப்படின்னு கேட்டா, எமோஷனல் அவுட்பர்ஸ்ட், எண்ணங்கள். யாராவது ஒருத்தங்க நீங்க ஒரு சோம்பேறி அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை உங்களை நோக்கி சொல்லிவிட்டால், நீங்கள் ஒன்றுக்கும் லாயக்கில்லாதவர், ஒரு முட்டாள்ங்கிற மாதிரி வார்த்தையை சொல்லிவிட்டால், அது எந்த அளவுக்கு நமக்குள்ளார ஒரு கோபத்தை ஏற்படுத்துது. அதை பற்றிதான் சொல்றார். நீ ஒரு சோம்பேறி என்று உங்கள் தந்தை உங்களிடம் கூறுவது போன்ற ஒரு சிறிய விஷயம் கூட உங்களை கோபமடைய செய்ய முடியும். அந்த கோபத்தின் காரணம் என்ன? எதிர் செயலாற்றும் ஒரு எண்ண செயல்பாடை தவிர வேற எதுவும் இல்லை. இப்போ யார் மேலேயாவது கோபம் வருதுன்னா அதுக்கான காரணம் என்ன? நம்ம ரியாக்டிவா இருக்கிறோம். எந்த ஒரு எண்ணத்திற்கும் நம்ம ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறோம். அந்த ரியாக்ஷனுடைய அந்த எண்ணத்தினுடைய செயல்பாடுதான் கோபமாக வெளிப்படுகின்றது. என்னை நோக்கி ஒரு எண்ணம் செலுத்தப்படுகிறது, நீ சோம்பேறி அப்படின்னு. உடனடியாக அதற்கு எதிர்விளைவு என்னுடைய எண்ணத்திலிருந்து வருது, நான் ஒரு சோம்பேறி இல்லைன்னு. அந்த எதிர்விளைவு தான் வார்த்தையாக வராமல், எண்ணமாக வராமல் உணர்ச்சியாக வெளிப்பட்டு கோபமாக மாறுகின்றது. அப்ப ரியாக்டிவா நம்ம மாறும் பொழுதெல்லாம் இது நம்மை நோக்கி வந்த ஒரு எண்ணத்திற்கான எதிர்விளைவு அப்படின்னு ஃபீல் பண்ணாலே அந்த கோபம் போயிடும், அந்த அழுகை போயிடும். எதுவாக இருந்தாலும் ஒரு எண்ணத்திற்கான எதிர்விளைவாக இந்த உணர்ச்சி ஏற்படுகிறது அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அடிப்படை. மனச்சோர்வு என்பது என்ன? மீண்டும் கூறுவதென்றால் அது ஒரு மனதின் செயல்பாடு. உங்களை பாதிக்கின்ற ஒரு அதிர்வலை மட்டம். குதூகலமும் துயரங்களும் எதிர் எதிர் திசைகளுக்கான அதிர்வலைகள் ஆகும். நமது மனப்பான்மை அனைத்தையும் மாற்றமடைய செய்கிறது. நமது மாஸ்டர் மீது நம்பிக்கையோடு எது வந்தாலும் ஒரு பொருட்டல்ல, அனைத்து சூழ்நிலைகளிலும் நான் என் லட்சியத்தை அடைந்தே தீர்வேன் என்ற தீர்மானம் ஒருமுறை நமக்கு ஏற்பட்டு விட்டால், அப்போது குடும்பத்திலோ அல்லது வெளியிலோ எங்கு சண்டை ஏற்பட்டாலும், எங்கிருந்து தொல்லைகள் வந்தாலும் உண்மையில் அவை இனியும் ஒரு பொருட்டாக இருப்பதில்லை. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் இங்க சொல்றார். கோபம் வந்ததுன்னா அதை தொடர்ந்து ஒரு மனிதன் மனச்சோர்வுக்கு ஆட்படுகிறார். மனசோர்வு, ஒரு டெப்ரெஷன் வருது.
ஒரு நிறைய பேருக்கு இந்த மனசோர்வுங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாகவும் ஒரு வியாதியாகவுமே அது சித்தரிக்கப்படுகிறது. மாஸ்டர் ரொம்ப எளிமையா சொல்றாரு. எப்படி வந்து ஒரு கோபம் அப்படிங்கிறது மனச்சோர்வை ஏற்படுத்தும் பொழுது அதை நம்ம இன்னொரு விஷயத்தினால எளிதாக தீர்த்து கொள்ள முடியும். ஏனென்றால் கோபமும் துயரமும் அதனால் வருகின்ற மனச்சோர்வும் மனதினுடைய ஒரு வெறும் செயல்பாடு தான். மைண்டோட ஒரு ஆக்டிவிட்டி. இதற்கு ஆப்போசிட்டான ஆக்டிவிட்டி என்னன்னா குதூகலம். குதூகலத்தை நோக்கி நம்ம சென்றோம் என்றால் இந்த விஷயம் தானாகவே போயிடும். அப்ப மாத்திரைகள் மருந்துகள் தேவை கிடையாது. மனசோர்வுக்கு ஒரே ஒரு மருந்து குதூகலமா ஜாய்ஃபுல்லாக மகிழ்ச்சியாக மற்றொரு விஷயத்தை செய்வது. ஏனென்றால் இவை இரண்டும் எதிர் எதிர் திசைகளுக்கான அதிர்வலைகள். ஒரு அதிர்வலையை இன்னொரு அதிர்வலையால சமன் செய்து விட முடியும். அப்ப அதுதான் அதுக்கான அடிப்படைங்கிற விஷயத்த சொல்றாரு. அடுத்தபடி நம்ம எப்படி இருக்கணும்னா ஒரு போர் வீரனை போல எது வந்தாலும் எனக்கு அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையில நான் பயிற்சியை கைவிடாமல் செய்து லட்சியத்தை அடைந்தே தீர்வேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் மட்டும் இருந்து விட்டால் போதும். குடும்ப சண்டையோ அலுவலக பிரச்சனையோ எதுவுமே நம்முடைய பயிற்சியை பாதிக்காது. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாரு. இந்த நிகழ்வு இந்த சொற்பொழிவு நடந்துட்டு இருந்தது 2013 ஏப்ரல்ல. அப்ப அந்த திருப்பூர் ஃபங்க்ஷன் அப்போ ஒரு நல்ல ஒரு மேகம் சூழ்ந்த கடுமையாக மழை பெய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. எல்லாருமே டென்ட்ல தங்கி இருந்த காலம் தானே. இது மாதிரியான பக்கா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்ப கிடையாது. அப்ப வந்து தாஜிக்கிட்ட யாரோ சொல்லியிருப்பாங்க, இன்னைக்கு மழை வரக்கூடாது மாஸ்டர், நைட்டு மட்டும் மழை வராம இருந்தா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல் இருக்கு. அதை அவர் சொல்றாரு, நேற்று இரவு மழை பெய்யாது அப்படின்னு ஒருத்தர் நம்பி கொண்டிருந்தார். ஏன்னா மழை பெஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி கூடாரங்கள்ல தங்கி இருக்கிற பல பேர் வந்து அசௌகரியம் அடைவார்கள். அவங்களுடைய உடைகள் நனைந்து விடும். அவங்களால தங்க முடியாத, நைட்டு தூங்குறதுக்கு இடம் இருக்காது அப்படின்லாம். ஆனால் மாஸ்டர் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் தொல்லையா இருக்கும் என்பது என்னவோ உண்மைதான். ஆனால் நம்முடைய மனோபாவம் மழை பெய்யாது இருந்தால் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம விழித்து கொண்டிருப்போம். நனைந்திருந்தாலும் பரவாயில்லை, நாம தியானம் செய்வோம். ட்ரெஸ் நனைஞ்சு போச்சு, கொண்டு வந்த பேக் நனைஞ்சு போச்சு, பரவாயில்ல, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, நான் வந்த வேலையை நான் செய்வேன். அது நனைஞ்சு போச்சு அப்படின்ன உடனே நம்மளுடைய மைண்டு ஃபுல்லா அதுல போய் இது எப்படி சரியாயிடுச்சு, எப்படி காய வச்சு ஸ்மெல் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படி சிந்திக்காம, நடக்குது நடக்கட்டும், அதுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை, நான் வந்த விஷயம் முடிகிற வரைக்கும் எது வேணாலும் நடக்கட்டும்ங்கிற தீரம் வேணுங்கிற. அப்ப நம்ம இதை அதுக்கு மட்டும் வச்சுக்க கூடாது. இந்த மழைங்கிற இடத்துல வாழ்க்கையில எந்த துயரம் வந்த போதும், எந்த விதமான சண்டை சச்சரவுகள் வந்த போதும், எந்த அளவுக்கு பிரிவினைகள் வந்த போதும், எல்லாத்தையுமே நம்ம வந்து அது வரக்கூடாதுன்னு நினைக்காம, அது வந்தாலும் பரவாயில்ல, அது என்கிட்ட ஒட்டிக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அதோடயே சேர்ந்து நான் என்ன பண்ணுவேன், பயிற்சி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு வரணுங்கிறார். ஸோ அதுக்குதான் மாஸ்டர் அதை எடுத்துக்காட்டா சொல்றாருன்னு நான் எடுத்துக்கிறேன். மழை பெய்தால் பரவாயில்லை, நாம் விழித்திருப்போம், நனைந்திருந்தாலும் நாம் தியானம் செய்வோம் என்று அதற்கேற்ப நம்மை தயார் செய்து கொண்டு அதோடு நம்மளால ஒத்திசைந்து இருக்க முடியும். அப்படி ஒரு ஒத்திசைவு நம்மிடம் இருந்தால், அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை நம்மிடம் இருந்தால், உண்மையில் மிகச்சிறிய விஷயங்களால் எல்லாம் நாம பாதிக்கப்பட வேண்டியது இல்லை. அதை சொல்றாரு. முக்கியமா அதுதான், நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்களாலதான் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறோம். பெரிய விஷயங்களை கூட ஈஸியாக கடந்து வந்துடும். மிகச்சிறிய விஷயங்கள் நம்மை மிக அதிகமாக பாதிக்கின்றன. அதுதான் நம்மளுடைய உண்மையான நிலையாக இருக்குது பல நேரங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையிலிருந்து நம்ம மீண்டு வரணும்னா, நம்ம எது நடந்தாலும் சரி தியானத்தை விட்டு வரமாட்டோம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வரணும். ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் நாம் மனம் சோர்ந்து கோபமடைவோம் என்றால், உண்மையிலேயே நான் ஆன்மீகத்தில் தீவிர நாட்டம் கொண்டவனா என்று யோசிக்க வேண்டும். எங்கு சென்றாலும் சகஜ மார்க்க அங்கத்தினர்கள் தங்களது பணிவு, அமைதி, உற்சாகம் மற்றும் மகிழ்ச்சியின் மூலம் அடையாளம் காணப்படுவார்கள். நம்முடைய ஐடி கார்டு அப்படின்னு மாஸ்டர் சொல்றது INAA, INVB அப்படின்லாம் போட்டு வரக்கூடியது அல்ல. அது நம்முடைய அடையாளம் அல்ல.
நமக்கான அடையாளம் எங்கிருந்து வருது அப்படின்னா, நம்முடைய பணிவினால், நம்முடைய அமைதியினால், நம்ம ஒவ்வொரு விஷயத்திலும் காட்டுகின்ற உற்சாகத்தினால், நம்மிடம் நிலையாக குடிகொண்டிருக்கிற மகிழ்ச்சியினால் அடையாளம் காணப்பட வேண்டும். இவைதான் சகஜ மார்க்க அபியாசிகளுடைய அடையாளம் அப்படின்னு மாஸ்டர் தெளிவா சொல்றாரு. அந்த மாதிரியான அடையாளத்தோடு காணப்படுபவர்களை வெற்றி பின்தொடரும். மேலும் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையில் தோல்வியுற்றாலும், அது கட்டாயம் நடக்கிறது இல்ல, நம்மளுடைய அனுபவத்திலேயே பார்க்கிறோம். ஆனாலும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு சிறு தோல்வியை அவர்கள் எதிலையாவது சந்தித்தால் கூட இந்த மனப்பான்மை, அதாவது பணிவு, அமைதி, உற்சாகம், மகிழ்ச்சி ஆகியவற்றுடன் எந்த சூழ்நிலையிலும் நான் அந்த தியானம் செய்வதை கைவிட மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த மனப்பான்மை அவர்களிடம் இருந்தால், நமது ஆன்மீக மாஸ்டர்களின் பரம்பரை மிஷனின் அத்தகைய சேவகர்களுக்காக கரம் விரித்து காத்திருக்கிறார்கள். அவர்களை ஒளி உலகத்திற்கு வரவேற்க நம்முடைய எல்லா மாஸ்டர்களும் 2 கைகளையும் நீட்டி காத்து கொண்டிருக்கிறார்கள். இதில் நீங்கள் உறுதியாக இருங்கள். நாம் அனைவரும் அத்தகைய ஒரு நிலையை, கீழ்ப்படிதல் மற்றும் பணிவுடன் இருக்கும் நிலையை அடைய நான் பிரார்த்திக்கிறேன்.